கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களை பார்க்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It gives me a great joy to see you through this live video. Hallelujah. அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியாக தேவன் எங்களோட கூட இடைப்படுகிறதுக்காக நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் என் உள்ளத்தில் ஏவினபடியா சில காரியங்களை, பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து இது ஒரு 3 வாரங்களாக இந்த செய்தியை நம்ம கேட்க போகிறோம். The 3 experience of the Holy Spirit, ஆவியானவருடைய 3 அனுபவங்கள் என்ற அந்த தலைப்பின் கீழே உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோவான் எழுதின the book of John chapter 20 verse number 22. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர்கள் மேல ஊதி ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. இப்ப இருக்கிற காலத்துல, இந்த காலத்துல நமக்கு தேவையானது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. This is the days of the Holy Spirit. இது ஆவியானவருடைய காலம், ஆவியானவர் செயல்படுகிற காலம், ஆவியானவர் அற்புதங்களை செய்கிற காலம், ஆவியானவர் வல்லமையை கொடுக்கிற காலம், ஆவியானவர் தம்முடைய ஊழியர்களை அக்கினி சோலையாய் மாற்றுகிற இந்த காலத்துல ஆண்டவர் சொல்லுகிற இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சரி, ஒவ்வொரு விசுவாசிகளும் சரி, அவர்களுக்கு தேவையான முதல் அனுபவம், they should receive the Holy Spirit. ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய விசுவாசிகளே, நீங்கள் ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துக்கு போகும்போது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார், are you receive the Holy Spirit? ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்களான் போது அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்றாங்க, எங்களுக்கு ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய வல்லமை இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் இருக்கிறது எங்களுக்கு தெரியல. they don't know about the power of the Holy Spirit, the anointing of the Holy Spirit. ஆவியானவருடைய வல்லமையோ அபிஷேகங்களோ வரங்களோ அவருடைய கனிகளோ அந்த ஜனங்களுக்கு, எபேசுல இருக்கிற ஜனங்களுக்கு தெரியல. அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார், நீங்கள் விசுவாசிகள் ஆன போது are you receive the Holy Spirit? ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்களா? இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார், நீ ஆவியானவரை பெற்றிருக்கிறியா? எந்த சபை என்று நான் உங்களோட கேட்க விருப்பப்பட மாட்டேன். சில சபைகள் ஆவியானவரை பெற்றிருக்கிறாங்க, சில சபைகள் ஆவியானவர் பெற்றில்லாத இருக்கிறாங்க. எந்த சபையா இருந்தாலும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த செய்தியை ஜெபத்தோட கேளுங்க. அன்பானவர்களை, ஜெபத்தோட கேளுங்க. ஆவியானவர் உங்களோட கூட பேசுவார், உங்களை நிரப்ப வல்லவரா இருக்கிறார். அப்ப அவர் கேட்கிற காரியம், ஆவியானவர் பெற்றிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், தேவ ஆவியை பெற்றிருக்கிறீங்களா? Are you receive the Holy Spirit? Are you receive the Holy Spirit? ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு நேராய் வருகிறது. the முதல் அனுபவம் கிறிஸ்துவத்துல ஒரு மகிமையான அனுபவம். this is a very experience, a supernatural experience, that is the receiving the Holy Spirit. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறது ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு சில காரியங்கள் சுருக்கமா ஒரு செய்தியை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நல்லா கவனிங்க அன்பானவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல கேட்கிறார், நல்லா கவனிங்க. நம்முடைய தேவன் கூட இயேசு கிறிஸ்துவை கூட என்ன செய்தார்னு சொன்னா, ஞானஸ்தானம் எடுக்கும் போதோ பிதா அந்த ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் இயேசு கிறிஸ்து மீது அவர் இறங்கி வந்ததாக வேதம் சொல்லுகிறது. Jesus received the Holy Spirit. ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை வல்லமையோ இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் போது அந்த ஆவியானவரை ரிசீவ் பண்ணா, பெற்றுக்கொண்டார். அவர் மீது வந்த பொழுதுதான் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, எனக்கு சொல்றார், பரிசுத்தமா வாழ முடியல பாஸ்டர், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. நீதியா வாழ முடியல பாஸ்டர், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. அன்பு ஜனங்கள் மீது காட்ட முடியல, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. பாஸ்டர், போராட்டத்தின் மீது போராட்டம், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. கணவன் குடிக்கிறார், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. குடும்பத்துல நிந்த அவமானம், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. receive the Holy Spirit, receive the Holy Spirit.
ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஜனங்க நல்லா கவனிங்க அன்பானவர்கள், அவர்கள் தேவ ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்குள்ள நடந்த ஒரு காரியத்துல அப்போஸ்தலர் நாட்களில் வேதத்தை நான் சொல்லுகிறேன், இந்த வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியு வீட்டில் நீங்க பாருங்க, ஆவியானவர் அவர்கள் மீது வந்த போது, when the people received the Holy Spirit, they began to speak in the tongues, they began to speak in unknown tongue. பல பாஷைகளில் பேசினார்கள் என்று சொல்லுங்க. அப்போஸ்தலர் காலம் 2ஆம் அதிகாரத்திலும் கொர்நேலியு வீட்டிலும் அவர்கள் என்ன பேச, அந்நிய பாஷை பேச. அப்படியே பாருங்க 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுங்க, ஆவியானவர் அந்த புறஜாதிகள் மீது வரும்போதோ அவர்களும் அந்நிய பாஷை பேசினாங்க. நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர் என் மேல ஆவியானவர் இருக்கிறார், அந்நிய பாஷை பேசுறீங்களா சிஸ்டர், பிரதர் அந்நிய பாஷை பேசுறீங்களா? அதுதான் ஆவியானவர் இருக்கிறதுக்கான அடையாளம். that is a sign that the Holy Spirit has upon us. நம்ம மீது இருக்கிறதுக்கான அடையாளம் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா இடங்களிலும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆவியானவர் வரும்போது, ஆவியானவரை பத்தி வேதம் சொல்லுகிறது, அவர் மகிமையின் ஆவியானவர், அவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் அன்பின் ஆவியானவர், அவர் தெளிந்த புத்தியின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. Receive the Holy Spirit. Hallelujah. அதான் ஒரு பெரிய பாஸ்டர் சொல்றாரு, ஆவியானவரை பெற்றுக்கிறது எப்படின்னு சொன்னா, அது என்னன்னா ஏரோப்ளேன்ல இருக்கிற இன்ஜினை போல. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஜனங்களை ஏற்றி கொண்டு எவ்வளோ 1000 கிலோமீட்டர்களை சுமந்து போகுதுன்னா காரணம் என்ன? அந்த இன்ஜின் இருக்கிற கெப்பாசிட்டி. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது அந்த அளவுக்கு அனுபவம் அன்பானவர்களே. எனவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஏழையா இருக்கலாம், வீடு இல்லாத இருக்கலாம், படிப்பறியாத இருக்கலாம், பாஸ்டர் சாதாரண ஊழியர்னு சொல்லலாம். ஐயா, உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்ற, நம்மளை பார்த்து சாதாரணமா இருக்கிற நம்மளை பார்த்து சொல்ற, ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட். என் தாசனே, என் ஊழியனே, என்னை பெற்றுக்கொள், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லுகிறார். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போதோ ஒண்ணுமில்லாத இருக்கிற பேதுருவை ஆவியானவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். எப்பொழுது பயந்து, பெண்ணுக்கு முன்னால பயந்து, அந்த பெண்ணுக்கு முன்னாடி ஆண்டவரை மறுதலித்த பேதுருவை தான் முதல் பிரசங்கியார மாற்றினார். எப்பொழுது? அந்த ஆவியானுடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த ரிசீவிங் தி ஹோலி ஸ்பிரிட். ஆமென். வேதத்துல பாருங்க, நல்லா தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் உங்களுக்காக. 1 கொரிந்தியர் புத்தகத்துல வாசித்து பாருங்க, 12ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3 தெளிவாய் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி அன்றி, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அன்றி ஒருவன் இயேசுவை கர்த்தர் என்று சொல்வானால் அவன் சபிக்கப்பட்டிருப்பான். நல்லா கவனிங்க. 1 Corinthians chapter 12 verse number 3. 1 கொரிந்தியர் 12:3 சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் அன்றி நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெய்வம் என்று சொல்வீங்களானால் சபிக்கப்பட்டிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இன்றைக்கு ஆண்டவர் the first experience that receiving the Holy Spirit, அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறது. யாருக்கு இந்த ஆவியை கொடுக்கிறார் என்று சொன்னா, வேதம் சொல்லுகிறது பல அர்த்தங்கள் இருக்கிறது, பல வசனங்கள் இருக்குது அன்பானவர்களே. 2 காரியங்களை சொல்லுகிற. 1, தாகம் உள்ளவனுக்கு தம்முடைய ஆவி ஆண்டவர் கொடுப்பார். 2வது அன்பானவர்களே, காத்திருக்கிறவர்களுக்கு தேவ சமூகத்துல காத்திருக்க waiting in the presence of God. Hallelujah. Waiting in the prayer, waiting in the God's word. Hallelujah. ஜெபத்துல காத்திருக்கும் போது இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியுது. This is ரொம்ப பெரிய ஒரு காரியம். எத்தனையோ அனுபவம், எத்தனையோ வசனங்கள் சொல்லப்பட்டு ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு அது முக்கியமானது. 1 தாகம். ஆவியானவர் வேண்டும். எனக்கு தெரியும், எத்தனையோ ஊழியக்காரங்க நான் கேட்டிருக்கிறேன், என் காதால கேட்டிருக்கிறேன், ஆவியானவர் என்னை நிரப்பாம, ஆவியானவர் அபிஷேகம் இல்லாம நான் சாப்பிட மாட்டேன், ஊழியம் செய்ய மாட்டேன் என்று எத்தனையோ பசுத்தவான்கள் காத்திருந்து பெற்றிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கட்டும், ஒரு தாகம் இருக்கட்டும். ஆண்டவருடைய அதுக்கும் வசனம் சொல்லி ஏசாயா 44:3 சொல்லுகிறது, வறண்ட நிலங்கள் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மீது தண்ணியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். எனவே இந்த வார்த்தை விசுவாசிங்க, கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக. ஹல்லேலூயா. இந்த செய்தி ஜெபத்தோட கேளுங்க, ஜெபத்தோட ஒரு நிமிஷம் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பேதுரு கையை வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தா. ஒரு இடத்துல கொர்நேலியு வீட்டில் வசனத்தை கேட்ட போதவே பரிசுத்த ஆவியானவர்
நிரப்பினார் என்று சொல்லுகிறது. நான் நம்புகிறேன். ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கொள்ளுங்க. ஹalleluya. ஆவியானவர் நிரப்புவா, உங்களை நிரப்புவா. ரபா சந்தானா மாகதலா ரபோ சந்தரா பாகபா. ஆவியானவர் நிரப்புவா. ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ஆசியோட ரபா பாபா சந்தலா ரிபாலா கபலா தரபா. இயேசுவின் நாமத்திலே ஆவியானவரே நிரப்போ. கேளுங்க, ஆசியோட கேளுங்க, தாகத்தோட கேளுங்க. ஆவியானவரே என்னை நிரப்போ. ஆவியானவரே எனக்கு நீர் வேண்டும். ஆவியானவரே நீர் வர என்ன ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே. ஹalleluya. இயேசுவின் நாமத்திலே ரபா சந்தானாமா ரிபாலாத ரபா. ஆவியானவர் நிரப்புங்க. ரிமா ஷபா ரபா லாத ரபா கத ரபா. ஆவியானவர் நிரப்புகிறே. ஓ ரபா சந்தானாமா கரபா லாத ரபா. நன்றி ஆவியானவரே. பரலோக தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த செய்தியை பார்க்கிறவர்கள் ஆவியானவர் நிரப்புங்கப்பா. ஆவியானவர் அவர்கள் மீது வாங்க ஆண்டவர். நம்முடைய வசனம் சொல்லுகிறதப்பா, கொருநெலி வீட்டில் இந்த வார்த்தை கேட்டவங்க மீது ஆவியானவர் வந்தீங்கப்பா. ஆவியானவரே, இந்த வசனம் போக போதுமே அவர்களுக்குள்ள அந்நிய பாஷை வரங்கள் வரட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் கொடுக்கிற பாஷை வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பாஷையினால நிரப்ப, வல்லமையினால நிரப்ப, அபிஷேகத்தினால நிரப்புவீராக. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளட்டப்பா. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் வரும்போது மனாந்திரமும் வயல்வெளியாய் மாறும் ஆண்டவரே. அந்த நிறைவான ஆவியானவர் எங்கள் மீது வரும்போதோ எங்களுக்குள்ள இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறிவிடும் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. நிறைவே நீர் வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசுற வார்த்தைக்காக நன்றி. நாமத்துக்கே மகிமை செலுத்துகிறோம். உண்மை ரிசீவ் பண்றப்பா. ஹலோ த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே எங்களுக்குள்ள வாங்கப்பா, நடத்துங்கப்பா. இதை பார்த்த கேட்ட யாவரையும் ஆசீர்வாதி. குடும்பங்களில மாற்றங்கள், விடுதலை வரட்டும் அப்பா. ஆசீர்வாதி. பலவீனங்கள் மறைஞ்சு போகட்டும், சுகம் அடையட்டும் அப்பா. எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்களை கேட்டபடியாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய ஊழியத்தை நான் பயத்தோடு செய்தேனப்பா. நீர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. அன்பானவர்களே, the first experience of the Holy Spirit is receiving the Holy Spirit, allowing the Holy Spirit in our life. ஆவியானவர் நமக்குள்ள வரவும் பெற்றுக்கொள்கிறது தான் முதல் அனுபவம். அடுத்த வாரம் உன்னோட அனுபவத்தை கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen.